இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரையிலும் மற்றும் 39லிருந்து 42 வரையிலும் அனைத்து தரப்பினருக்கும் இரட்சகர் என்கிற தலைப்பிலே சமாரிய ஸ்திரீயினுடைய வாழ்விலே இயேசு இடைப்பட்டதை குறித்து நாம் தியானித்து கற்றுக்கொள்ள முடியும். நிக்கோதேமு என்கிற சன்மார்க்கனான உயர் வகுப்பை சார்ந்த மனிதரையும் ஒழுக்கக்கேடான வாழ்க்கை வாழ்ந்த ஒதுக்கப்பட்ட வகுப்பை சார்ந்த சமாரிய பெண்ணையும் கிறிஸ்து சந்திக்கின்ற நிகழ்ச்சிகளை யோவான் அருகருகே எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். யோவான் 3ஆம் அதிகாரத்திலும் 4ஆம் அதிகாரத்திலும் இவைகளை நாம் பார்க்கிறோம். மக்கள் பயத்தினால் இரவில் இரகசியமாக வருகின்ற நிக்கோதேமுவுக்கு நடுப்பகலில் பொது இடத்தில் தேடிச் சென்று சந்தித்த சமாரிய பெண்ணுக்கும் ஒரே செய்தியைத்தான் கிறிஸ்து அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரே உருவகத்தை ஆண்டவர் பயன்படுத்தி அவரவர் புரிந்து கொள்ளுதலுக்கு ஏற்ப ஆண்டவர் அங்கே பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். கிறிஸ்துவின் சந்திப்புக்கு பின் சமாரிய பெண்ணால் சீக்கிரமாக இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க முடிந்தது. அநேகரை இயேசு கிறிஸ்துவிடம் வழிநடத்தவும் அவளால் முடிந்தது. அவளது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அவளுடைய ஊரார் விரைவில் உணரும்படியான மாற்றங்கள் அவளுடைய வாழ்க்கையிலே நடந்தன. நிக்கோதேமுவால் அவ்வளவு எளிதில் அவற்றை சாதிக்க முடியல. அவரது வாழ்க்கை சூழல் அவ்வளவு நெருக்கமுடைய முட்செடிகளால் அவைகள் சூழ்ந்திருந்தபடியினால் அவரால் சீக்கிரமாக அறிவிக்க முடியாதபடி இருந்தது. அதனை விட்டு சீக்கிரமாக வெளியே வருகிறதற்கும் அவர் துணியவில்லை. தம்மால் இயன்றதை இறுதியில் கர்த்தருக்காக செய்ததை யோவான் இங்கே எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். நிக்கோதேமுவினுடைய வாழ்வையும் சமாரிய பெண்ணுடைய வாழ்வையும் நாம் ஒப்பிட்டு கற்றோம் என்று சொன்னால், நிக்கோதேமுக்கு பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெயரினுடைய பொருள் மக்கள் மேல் வெற்றி சிறந்தவர் என்பது பொருள். சமாரிய பெண்ணினுடைய பெயர் குறிப்பிடப்படலை. இங்கே நிக்கோதேமு பெரிய பணக்காரர், பரிசேயர், வேத பண்டிதர், ஆலோசனை சங்க உறுப்பினர்களில் ஒருவராக அவர் காணப்பட்டார். இவள் ஏழையாக, தீண்ட தகாத ஒரு பெண்ணாக, ஒடுக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இவள் காணப்பட்டதை பார்க்கிறோம். ஒரு தாழ்ந்த ஜாதி பெண் என்று, சமாரிய குலத்தை சேர்ந்தவள் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். யூத மத ஆச்சாரங்களை பரிசேய பாரம்பரியத்தின்படி கட்டுப்பாடுடன் இங்கே நிக்கோதேமு கடைபிடித்து வந்தார். தங்கள் குல வழக்கப்படியான சில ஆச்சாரங்களை மாத்திரம் இவள் கடைபிடித்து வருகிறாள். மேசியா பற்றி வசனம் கூறுகிற செய்திகள் எல்லாவற்றையும் இவர் நன்றாக ஆராய்ந்து அறிந்திருந்தார். மேசியா பற்றி ஏதோ சில காரியங்கள் மாத்திரம் இவர் கேள்விப்பட்டிருந்தாள். கிறிஸ்துவை சந்தித்த நேரம் நிக்கோதேமு இரவு நேரத்தில் சந்திக்கிறார். இவள் கிறிஸ்துவை சந்தித்த நேரம் நடுப்பகல் 12 மணி என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவை நிக்கோதேமு தேடி வந்தார். கிறிஸ்து இங்கே சமாரிய பெண்ணை தேடி வந்ததை பார்க்கிறோம். 6ஆம் மணி வேளையிலே என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நண்பகல் 12 மணி நம்முடைய டைம் படி அங்கே நிக்கோதேமு ரகசியமாக சந்திக்கிறார். இங்கே சமாரிய பெண்ணை இயேசு பொது இடத்தில் சந்திக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவை தேவனிடத்திலிருந்து வந்தவராக காண்கிறார். பின்பு மேசியாவாக அவர் அங்கீகரிக்கிறார். இவள் முதலில் ஒரு தாகமுள்ள, ஒரு சோர்வடைந்த ஒரு யூதராக ஃபஸ்ட்டு பார்க்கிறார். பின்பு தீர்க்கதரிசியாக காண்கிறேன் என்று அவள் ஊருக்குள்ளே சொல்லுகிறார். இறுதியில் மேசியாவை அவள் அறிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். வசனம் 19 ஜலத்தை உருவமாக கொண்டு கிறிஸ்து நிக்கோதேமுவினிடத்தில் பேசுகிறார். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி இவளிடத்திலும் அவளுடைய புரிந்தெழுது கொள்ளுதலுக்கு ஏற்ப ஜலத்தை கொண்டு ஆண்டவர் உருவகமாக பேசுகிறதை பார்க்கிறோம். உண்மையை உணர்த்துகிற கிறிஸ்துவை பற்றி பரிசேயன் அங்கே விவாதிப்பதை அடுத்த பகுதியிலும் யோவான் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அவன் தன்னுடைய 7வது அத்தியாயத்தில் 50லிருந்து 52 வரையிலும் அவன் எழுதி வைத்திருக்கிறான். ராத்திரியிலே அவரிடத்திற்கு வந்தவனும் அவர்களில் ஒருவனுமாகிய நிக்கோதேமு என்பவன் அவர்களை நோக்கி, ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிவிக்கிறதற்கு முன்னே
அவனை ஆக்கினைக்குட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என்றான். அதற்கு அவர்கள், நீரும் கலிலேயனோ, கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்புகிறதில்லை என்பதை ஆராய்ந்து பாரும் என்றார்கள். இங்கே அவர்களோடு கூட அவன் வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து யோவான் 19வது அதிகாரத்திலும் அங்கே அவனுடைய கிரியைகள் வெளிப்படையாக அவன் செய்த கிரியைகளை இங்கே யோவான் எழுதி வைத்திருக்கிறார். 39ஆம் வசனத்திலிருந்து 42வது வசனம் வரையிலே ஆரம்பத்தில் ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அரக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். மரிமத்தியா ஊரானும் இரகசியமாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவனாக இருந்தான். இங்கே நிக்கோதேமுவும் ராத்திரியில் ஆண்டவரை சந்தித்து ஒரு இரகசிய சீடனாக அவன் இருந்தான். இப்பொழுது இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டு மரித்த பின்பு அவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணும்படியாக அரிமத்தியா ஊரான் துணிந்து பிலாத்துவினிடத்தில் போய் அந்த சரீரத்தை கேட்டபொழுது அந்த சரீரத்தை அடக்கம் பண்ணுகிறதற்கான முறைமையின்படி செய்கிறதற்காக அங்கே நிக்கோதேமு வந்துவிட்டதை பார்க்கிறோம். வசனம் 39-40 ஸ்திரீயின் வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியர் அநேகர் அவர் மேலே விசுவாசம் உள்ளவர்களானார்கள். உண்மையை உணர்ந்தவள் உடனடியாக அங்கே மற்றவர்களுக்கு அவள் அறிவிக்கிறாள். அதற்கு அடுத்தபடியாக வசனம் 41-42 அவரை அங்கே தங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்ட பொழுது 2 நாள் அவர் அங்கே தங்குகிறார். அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யான கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். ஒரு பெரிய அறுவடையை அங்கே ஆண்டவர் செய்கிறதற்கு அவள் காரண காரியமாக அமைந்து விட்டதை பார்க்கிறோம். என்னிடத்தில் வந்து ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளுகிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்று சொன்னாரே, அவர் கொடுக்கின்ற ஒரு புதிய வாழ்வு, ஒரு புதிய பிறப்பு, நித்திய ஜீவன், விசுவாசிகளின் இருதயத்தில் தங்குகிற தேவ ஆவி, இதை இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். புது பிறப்பையும் வாழ்வையும் தேவ ஆவியால் பெற்றுக்கொண்ட பின் அதற்காக நம்மை ஏங்க வேண்டுவதில்லை. ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்கிற காரியத்தை தான் இங்கே இயேசு கிறிஸ்து வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 40:1-2 கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என்னுடைய கூப்பிடுதல்களை அவர் கேட்டார். அவர் என்னுடைய உளையான சேற்றிலிருந்து என் கால்களை அவர் தூக்கி எடுத்து என் அடிகளை உறுதிப்படுத்தி என்னை கண்மலையின் மேலே அவர் நிறுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இன்றைக்கு அவர் கொடுக்கிற புதிய வாழ்வை, அந்த புதிய பிறப்பை, அந்த நித்திய ஜீவனை, விசுவாசிகளின் இருதயத்தில் தங்குகிற தேவ ஆவியானவரை வாஞ்சியோடு கூட பெற்றுக்கொண்டு ஒரு காலம் தாகமுண்டாகாத வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்கிறதற்கு பிரயாசப்படுவோம். உயர் வகுப்பினரானாலும் தாழ்ந்த வகுப்பினரானாலும் இயேசு கிறிஸ்து வாஞ்சியோடு கூட அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் நித்திய ஜீவன், ஆக்கினைக்குட்படாத ஒரு வாழ்க்கை. இதுதான் வேதத்திலேயே மிக சிறந்த வாக்குத்தத்தம். ஆக்கினைக்கு தீர்ப்பு என்று சொன்னால் அங்கே நரக வாழ்க்கைக்கு சென்றுவிடக்கூடாது என்பதற்காக எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அதற்காக வாஞ்சிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.